லாக்அப் மரணங்களின் கதை. அஜித்குமாரிலிருந்து தொடங்கியதும் இல்லை, அஜித்குமாரோடு முடிவதும் இல்லை. இந்தியாவில் நடந்த லாக்அப் மரணங்களின் தரவுகளை கேட்டால் அரசியலமைப்பின் கீழ்தான் நாம் எல்லாம் வாழ்கிறோமா என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. பிரபல ஆங்கில நாளேட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் 1991 2021 வரை தேசிய குற்றப்பதிவுகளின் தரவுகள் அடிப்படையில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. அதில் இந்தியாவில் நடந்த லாக்அப் மரணங்கள் மட்டுமே 1888 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காவல்துறையினருக்கு எதிராக 893 வழக்குகள், ஆனால் வெறும் 358 பேர் மீது மட்டுமே குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிலும் வெறும் 26 பேர் மட்டுமே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளனர். கஸ்டோடியல் டெத் அப்படின்னா லாக்அப்பில் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்பில் இருந்தால் மட்டும்தான், மரணம் அடைந்தால் மட்டும்தான் அது ஒரு லாக்அப் மரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டால் சமீபத்தில் இன்னொரு ஆங்கில நாளேடு வெளியிட்ட அறிக்கையில் 2016, 22 ஆகிய 6 ஆண்டுகளில் 490 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளன. இந்தியா முழுக்க இந்த எண்ணிக்கை 5000-ஐ தாண்டும். ஆனால் இந்தியா முழுக்க காவல்துறையினர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை தவிர எந்த காவலருக்கும் தண்டனை நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்படவில்லை என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. துறையின் விசாரணை வரம்புகளையும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலையும் கூறும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சித்தனன், இப்படி காவல் மரணங்கள் அப்படிங்கிறது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல்வேறு விதமான வழிகாட்டுதல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய கேஸு இப்போ நீங்கள் ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2009 பார்த்தோன்னா இந்தியாவிலேயே அதிகமான என்கவுண்டர் டெத் நடக்கும். அது ஒரு காவல் மரணம். அதாவது காவல் மரணம் அப்படின்னா, அதாவது கஸ்டோடியல் டெத் அப்படின்னா லாக்அப்பில் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்பில் இருந்தால் மட்டும்தான், மரணம் அடைந்தால் மட்டும்தான் அது ஒரு லாக்அப் மரணம் அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது கஸ்டோடியல் சொல்ல முடியாது. போலீஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி எங்கே வெளியே கொண்டு போனாலும் சரி, அல்லது ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி வீட்டில் இருக்காரு, அவரை பிடிக்கிறதுக்கு வீடை சுத்தி தப்பிக்காத அளவுக்கு 10 போலீஸ் நாங்கள் போட்டு வச்சிட்டோம், தெரிஞ்சு போச்சு அந்த ஆளுக்கு, உள்ள தூக்கு போட்டுக்கிறார் அப்படின்னா மியர் சர்வைலன்ஸ் இட்செல்ஃப் வில் அமௌண்ட் டு கஸ்டோடியல் டெத். இங்க நாங்கள் அரெஸ்டே பண்ணல, வீடை சுத்தி ஆளை போட்டாச்சு, வெளியே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி, ஆனா அவன் மன அழுத்தத்தில் தூக்கு போட்டோம்னா உங்களுடைய கஸ்டடியிலிருந்து அவன் இறந்துட்டான் என்று சொல்லி எங்களுக்கு எதிராக விசாரணை செய்ய முடியும். அதனாலதான் இதுல முன்னாடிலாம் கஸ்டடி எப்படியா நடந்ததுன்னா அது போலீஸ் ஸ்டேஷன்லயோ லாக்அப்லயோ அல்லது வெளியே போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கும் போதோ ஒரு டெத் கஸ்டடி டெத் நடந்தது அப்படின்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 150, 151 அப்படின்ற 2 இருக்கு. அதன் பிரகாரம் ஒரு ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் லெவலில், டெப்டி கலெக்டர் லெவல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மேஜிஸ்ட்ரேட் ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. இந்த போலீஸ் யூஸ் பண்ண பவர் சட்டத்தால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட அந்த 9 சூழ்நிலைகளில் இருக்கிறதா நம்பர் 1. அப்படி இருந்ததுன்னா சரியான பல பிரயோகம் செய்யற அளவுக்கு, அவங்களுக்கு நியாயப்படுத்துற அளவுக்கு சிச்சுவேஷன் இருந்ததா இல்லையா, அதிகமா பவர் யூஸ் பண்ணிட்டாங்களா இல்ல நியாயமா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு, அதிகமா தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லை என்று சொன்னால் அதுல மரணம் ஏற்பட்டிருந்தாலும் இவங்க மேல திருநாட்டு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. மரணம் இல்லைன்னா மற்ற இதர பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யங்களையும் உட்படுத்துவாங்க ஆர்டிஓ ஒரு அரசாங்க ஊழியர் போலீஸை சப்போர்ட் பண்ணிடுவாங்களே, அப்ப ஒரு நியாயம் கிடைக்காதே அப்படின்னு சொல்லி தான் 2009 மத்திய அரசாங்கம் ஒரு 176(1)A அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவு புதுசா கொண்டு வந்து, இனிமேல் போலீஸ் கஸ்டடியில கஸ்டோடியல் டெத் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளனா சரி அல்லது வேகனாலும் சரி கஸ்டோடியல் டெத் நடந்ததுன்னா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், குற்றவியல் நடுவர், அந்த ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவியல் நடுவர், நீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு நடுவர் மஜிஸ்ட்ரேட்டு தான் இது எப்படி நடந்தது, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாலே சரியா இல்லையா அப்படின்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த திருப்புவனம் கேஸ்ல அஜித்குமார் இறந்ததில்ல, அந்த திருப்புவனம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரணை பண்ணாங்க. இருந்தா கூட வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அதை சூமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுல இனிமேல் இவர் மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சா அவர் சரியா இருக்காது, ஏன்னா அவர் பயந்துகிட்டு ஏதாவது பண்ணுவாரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அல்லது இப்பதான் புதுசா வந்திருக்காருன்னு சொல்லி 4th அடிஷனல் அந்த செஷன் ஜட்ஜ் ஒருத்தர் இருக்காரு, அவங்க ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அப்படின்னு மதுரையில், அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல்ல இதை விசாரிங்க,
விசாரிச்சு உங்க ரிப்போர்ட்டை தாங்க அப்படின்னு சொல்லி 8ஆம் தேதி அன்னைக்கு, ஜூலை 8 அன்னைக்கு எங்களுக்கு தாங்க சொல்லிருக்காங்க. ஸோ இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு சரியான முறையில் போய் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்க அதாவது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல்ல ஒரு நீதி விசாரணை வேற போட்டாங்க. அதனால யாரும் தப்பிக்க முடியாது. மற்றுமொரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி உள்ளது. முக்கிய நிகழ்வுகளின் பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் என்ற பெயரில் சந்தேகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு காவல்துறை கைது செய்பவர்களின் எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதலிடம் வகிக்கிறது. குறிப்பாக இதில் பெரும்பாலும் பட்டியலின மக்களின் மீதே கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.